ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் பாஸ் ரெசிபியில் வீட்டிலே எப்படி சூப்பராக சிக்கன் நூடுல்ஸ் செய்யுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் தண்ணி போதுமான அளவு ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நூடுல்ஸ் வேகிறதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 2 நூடுல்ஸ் பக்கம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். அது நல்லா தண்ணி முழுகிற மாதிரி அழுத்திக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் முட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சில்லி சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறத நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் போதுமான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணா ஊற்றிக்கோங்க. அரிஞ்சு வச்சுருக்க பீன்ஸ், வெங்காயம் இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக. பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க வதங்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் போதுமான அளவு போட்டுக்கோங்க. நான் 150 கிராம் முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து 250 கிராம் கேரட் பீன்ஸ். அதை நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. பொரிச்சு வச்சுருக்க முட்டையை எடுத்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. காயோடு நல்லா சேர்த்து வதங்கணும். வேக வச்சுருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. கட்டி விழுகாத பார்த்துக்கோங்க. நூடுல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாம். அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், நூடுல்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மசாலா 2 பேக்கெட். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. மசாலாலாம் ஒட்டுற மாதிரி. கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து அதில் கட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கொத்தமல்லி தூளை போட்டு நம்ம சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.